ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குவைத்தினுடைய இன்றைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் எகிப்து நாட்டவர்களுக்கான விசாக்கள் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எகிப்து நாட்டவர்கள் வரக்கூடிய நபர்களுக்கு இன்சூரன்ஸ் போடக்கூடிய விஷயத்துல அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் இத கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்ல போயிட்டு. அந்த விஷயத்தினால அந்த விசாக்களை தற்காலிகமா அவங்களுக்கு வழங்கக்கூடிய விசாக்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு குவைத் நாட்டவர் ஒருத்தருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தன்னுடைய ஸ்னாப்ஷாட் அதே மாதிரி எக்ஸ் வலைதளங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல குவைத் நாட்டை பத்தியும் குவைத்தினுடைய உறவு நட்பு நாடான துபாய் இந்த மாதிரி நாடுகளை பத்தி தவறான பதிவிட்டதா அவர் மேல வழக்கு தொடரப்பட்டு பொதுநல வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவர் சோசியல் மீடியாவில் குவைத் நாட்டுடைய கொடியை பத்தியும் நீதித்துறையை பத்தியும் இந்த மாதிரி தவறுதலான சில விஷயங்களை பதிவிட்டதா அவர் மேல இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, குவைத் நாட்டவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத இது மூலமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தகவலை சொல்ல வந்தோம். நாம வெளிநாட்டவர்களா இருக்கோம், ஒரு நாட்டுக்கு இங்க பிழைப்பு தேடி வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்துல சமூக வலைதளங்களை ரொம்ப கவனமா கையாளணும். அதுல எந்த ஒரு தவறுதலான கருத்தும் சரி, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப நாகரிகமா சொல்லணும். அதே மாதிரி நம்ம நாட்டுல மாதிரி நம்ம இங்க கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது குவைத் நாட்டவர்களுக்கே அந்த ஒரு நிலைமை அப்படின்றப்போ அவங்களுக்கே இல்லை அப்படின்றப்போ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சொல்லவே தேவையில்லை. அதனால இங்க அந்த கருத்து சுதந்திரத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப நம்ம இங்க சமூக வலைதளங்கள்ல அதே மாதிரி நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் மேல உள்ள இதுல வீடியோ தவறுதலா போடுறது, பேசி போடுறது, அதுக்கப்புறம் அவர் ஆப்போசிட் பார்ட்டி அவர் ஒரு வீடியோ இவரை டேக் பண்ணி தவறுதலா பேசி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிக்டாக்கு இந்த மாதிரி பொதுவா தான் நான் சொல்றேன். எல்லா வலைதளங்கள்லயுமே இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. இது தனிநபர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, தனிநபர்களுக்குள்ள அப்படின்னு. எந்த ஒரு விஷயத்தையுமே இதெல்லாமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருடைய விஷயங்களையும் இன்க்ளூடிங் நம்ம ஒருத்தரோட பேசக்கூடிய சாதாரண போன் டாக் முதற்கொண்டு இங்க எல்லா அந்தந்த நாட்டுல அதை கண்காணிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை எப்ப நம்ம தவறுதலா பயன்படுத்துறோமோ அப்ப நாம பிடிபடுவோம். அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க. அடுத்த ஒரு முக்கியமான தகவல், ஜஹரா கவர்னரேட்ல இருக்கக்கூடிய டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்து வந்த ஒரு முக்கியமான ஒரு மேலதிகாரி, முக்கியமா அதாவது லைசன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த துறைகள்ல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அவர் செஞ்ச அந்த போர்ஜரி வேலையினால அவருடைய வேலை பறி போயிருக்கு. அவருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அபராதம் 5800 தினார் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைசன்ஸ் டிரைவரா இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகே, டிரைவர் அல்லாதவங்களுக்கு அந்த 3 கிரிட்டரியா இருக்கு. அதை ரீச் பண்ணாதான் அவங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அதோட பாத்தீங்கன்னா தியரி எக்ஸாம், பிராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் இருக்கு, கம்ப்யூட்டர் எக்ஸாம்லாம். இதுல ஃபெயில் ஆனவங்களுக்குமே தலைக்கு 300 தினாரு காசு வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சில பேர்கிட்ட கிஃப்ட் பொருட்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவருக்கு இந்த மாதிரியான சிறை தண்டனையும் வேலையும் பறி போயிடுச்சு. இந்த அபராதமும் கட்டணும். இது போக இன்னும் 8 வெளிநாட்டவர்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனையும், சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிரந்தரமா இங்க குவைத்தை விட்டு நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்ற அந்த தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேப்பர்கள்ல இன்னும் கூடுதலா 2 அதிகமான வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 பேர் கணக்கு சொல்றாங்க. இந்த குவைத் நாட்டவரையும் சேர்த்து மொத்தம் 11 பேரு கணக்கு சொல்றாங்க. இதனால நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, இங்க குவைத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்தாக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது போகுது அப்படின்றது மட்டும் நீங்க மேலோட்டமா பார்க்காதீங்க. அங்கங்க கண்காணிக்கக்கூடிய இடங்கள்ல கண்காணிச்சுக்கிட்டு இது சம்பந்தமான துறைகள் பிடிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்போதுமே எந்த ஒரு இதுலயுமே இங்க நம்ம வந்திருக்கக்கூடிய இடங்கள்ல நேர்வழியில நம்ம போனோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுவும் நமக்கு வராது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். 100 தினார் தானே போனா போயிட்டு போது கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற இதுக்கு வராதிங்க. ரொம்ப ஈஸி தான். அந்த இதெல்லாம் தியரி எல்லாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல ரொம்ப ஈஸி தான். பிராக்டிக்கலும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை ஃபெயில் ஆனாலும் 3 தடவை ஃபெயில் ஆனாலும் 4வது தடவை உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க அதை பயன்படுத்தி நல்ல முறையில ஓட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா லைசன்ஸ் கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான வழிகளை தவிர்த்துக்கிறங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்க அவங்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை, 4 வருஷம் அந்த ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமா நாடும் கடத்திடுவாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம்.
அதாவது ஒரு நாள் ஜெயில்ல இருந்தாலுமே அதனுடைய அவஸ்தை வந்து அது இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தவிர்த்துக்கிறங்க. சோசியல் மீடியாக்களை நான் சொன்ன மாதிரி தவிர்த்துக்கிறங்க. அதே மாதிரி முக்கியமான தகவல், நம்ம கல்ஃப் ரோடு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல 3 ரிங்ல வந்து 3வது ரிங் ரோடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரிங் ரோட்ல அந்த ரோடு வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அதுல நாளைக்கு வந்து அந்த 3 ரிங்க வந்து பிளாக் பண்ண போறாங்க. அதனால அந்த வழியில போகணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் வேற மாற்று வழிய பயன்படுத்திக்கிறங்க. அடுத்து அதே மாரி பயோமெட்ரிக்க பொறுத்தவரைக்கும் நேத்து நான் லைவ்லயே சொல்லியிருந்தேன். பயோமெட்ரிக்க பொறுத்தவரைக்கும் யாரும் பயப்பட வேணாம். போறது, வர்றது, காசு அனுப்புறதுல எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஆனா, நீங்க வந்து எல்லாருமே இந்த நேரத்துல இப்ப ரஷ்ஷா தான் இருந்துகிட்டு இருக்கு. டைம் இருக்கு இன்னும். அதனால போட்டு எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க. விசா ரினியூவல் வந்து ரொம்ப ரீசெண்டா எனக்கு இன்னும் 1 மாசம் 1 1/2 மாசத்துல எனக்கு இருக்கு அப்படின்ற நபர்கள் மட்டும் நீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணுங்க. அது எல்லாமே எனக்கு இன்னும் 1 வருஷம் கழிச்சு தாங்க எனக்கு விசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ரிலாக்ஸா எடுத்துக்கலாம். ஜூன் வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க ரிலாக்ஸா எடுத்துக்கலாம். சென்டர்கள் அதிகமா ஓப்பன் பண்ணுவாங்க. அல்லது உங்களுக்கு அதோட டைமிங் நேரத்தை அதிகப்படுத்துவாங்க. இல்லது ஃபுல் அப்பாயின்மெண்ட் வந்து தடைகள் இல்லாம ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதனால எதுவும் பயப்படாதீங்க. அந்த பயோமெட்ரிக் இஷ்யூவ பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. அவ்வளவுதான். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம WhatsApp பொறுத்தவரைக்கும் WhatsAppல ஸ்டேட்டஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேட்டஸ்க்கு கீழ சேனல்ன்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல ஒவ்வொரு சேனலையும் போடக்கூடிய அத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, அதுல போடக்கூடிய நியூஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். நம்முடைய யூடியூப் சேனலும் அதுல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுல ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்க லைஃப் ஸ்டைல் தமிழ்னு அடிச்சீங்க அப்டின்னா வரும். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் குடுக்குறேன். அத டச் பண்ணி WhatsAppல அந்த சேனல் லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, உங்களுடைய கேள்விகள் வந்து நீங்க நம்மளுடைய வீடியோல கேட்கிறீங்க அப்டின்னா, அது ஓரிரு வார்த்தையில சொல்ற மாதிரியான பதில்களுக்கு நான் டைப் பண்ணி போட்டுருவேன். அதுல ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம டைப் பண்றதுக்கு நேரங்கள் இருக்காது. அதனால நீங்க அந்த நம்மளுடைய வீடியோல கேட்கக்கூடிய கேள்விகள வந்து, நான் வந்து இந்த WhatsApp சேனல் குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி, நீங்க உங்களுடைய கேள்விகள கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து வாய்ஸ் மெசேஜா போடக்கூடிய அந்த இது இருக்கு. அந்த சேவைகள் இருக்கிறதுனால, அது மூலமா வந்து நான் தெளிவா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பதில குடுக்க முடியும். அதனால டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சிந்தனைகள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.